வணக்க நண்பர்களே. ரைட்டு, ஓகே. நீ நண்பர்களே சொல்றா. நண்பர்களே, இன்னைக்கு என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான உணவத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன உணவுகள் சொல்லுங்க? தெரியாது. தெரியாம பேசாத. அதாவது நண்பர்களே, ஒரு தரமான தமிழ்நாடு அரசு வழங்கிய பச்சரிசி, அந்த பச்சரிசியில் செய்த பொங்கல் தான் இன்னைக்கு, வெண்பொங்கல் தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு. உண்மையிலே சொல்கிறேன், பச்சரிசி வந்து அப்படியே பல்லண்டு அது மதுமிதா ஈண்டு பல்லு மாதிரி வெள்ளை வெள்ளேன்னு இருக்க அரிசி, சின்ன அரிசி, சூப்பராக வந்திருக்கு பொங்கல். பாருங்க, தமிழ்நாடு அரசு ரேஷன் கடையில் போட்ட பச்சரிசி பார்த்தீங்களா? ஏண்டி, ஒரு சட்டி பொங்கலை போட்டு கட்டி வச்சிருக்கேடி, யார் இவ்வளவு சாப்பிடுவாங்க? பத்தியா நண்பர்களே, இன்னைக்கு ஃபுல்லாகவே இன்னைக்கு மதிய சாப்பாடு பொங்கல் தானா? அடா பாவியலா மதுமிதா, இன்னைக்கு மதியம் பொங்கல் தான். இது வந்து சருமிக்கு, இது மதுவுக்கு போடுவோம் முதல்ல. உண்மையிலே கமகமகமகமகமன்றடி. ஒரு ஹோட்டலில், பிரைவேட் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ஒரு பொங்கல் எவ்வளோ வரும் நண்பர்களே? போதுமாடா? இதுக்குத்தான் பசி பசி பசின்னு கிடந்தையா? சூப்பராக இருக்கு நண்பர்களே பொங்கல். சுடுதா? சுட்டு பிடிச்சா? இதுக்குதான் சேட்டை பண்ண முடியும். கொஞ்சமாக போட்டு சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும், அப்போ தான் ஆறும். உனக்கு போடவா? நான் அப்புறம் சாப்பிடுவியா? ஏன்னா சுட சுட பொங்கல் நண்பர்கள் நம்ம வீட்டில் இன்னைக்கு. அப்பா, இந்த கைதே நண்பர்கள் இப்போ அருமையான பப்பாளி, நல்ல பப்பாளி நண்பர்களே. தின்னு விட்டு களி சல்லு போட்டு. இது வந்து இப்போ காலையில் சுட சுட வச்ச என்ன சாம்பார்? என்ன காய்? ரூக்கல் காய். ரூக்கல் காய் சாம்பார் தான் நண்பர்களே இன்னைக்கு. மது காட்டு சாம்பார். டேஸ்டா இருக்கு லூசு. மது, அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். அப்பாவை பிடிக்கும்டா? அப்பாவை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காதா? ஓரமாக தான் ஊற்றுறீங்க, நல்லது. நான் எப்படி சாப்பிடுறேன் பாரு. அப்பா குழப்பி அடிக்கணும், அப்படியே ஊற்றி ஃபுல்லாக ஊற்றிடணும். அப்படியே பருப்பு சாம்பார் நண்பர்களே. பருப்பு போட்டு நல்லா துவரம் பருப்பு, ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு தானே இது. இதுக்கும் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடையில் கொடுத்த பருப்பு நண்பர்களே. இது பாருங்க, இவருக்கு பருப்பு நல்லா நெய்யாக மையாக போச்சு, குழஞ்சி போச்சு. நமக்கு எப்பயுமே ரேஷன் கடை தான் நண்பர்களே. நான் வீடியோ காண சொல்ல, சத்தியமாக ரேஷன் கடை பருப்பு சூப்பராக இருக்கும். துவரம் பருப்பு நம்ம அண்ணன் கனகண்ணன் ரேஷன் கடை ஊழியர் தரமாக போடுவாப்புல. நம்ம போனாலே மீச பண்ணினே வானே சாப்பிடுங்கண்ணே, நல்லா போய் பொங்கல் சாப்பிடுங்கன்ட்டு நல்லா பச்சரிசி போட்டார். நல்ல பருப்பு, துவரம் பருப்பு, எண்ணெய் ஒரு பாக்கெட்டு. அது என்ன எண்ணெய்? பாம் ஆயில் எண்ணெய். சூப்பராக செம டேஸ்ட்டு. ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் பேர் சொல்ல வரும்ல, பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு ஹோட்டல் பேர் எவ்வளோ வரும்? அதில் சாப்பிட்டா எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட ஒரு பொங்கல் வந்து 80 ரூபா 100 ரூபா வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே சொல்லலாம், ரேஷன் கடையில் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்களோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர். சுடுதா? பேனை போட்டுடுப்பா, நானே போடுறேன். சாம்பாரில் ஊட்டி சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே இந்த சாம்பாரையும் இந்த பெண் பொங்கலையும் குழப்பிக்கிட்டு இப்படி குழப்பிக்கணும், நல்லா குழப்பிக்கணும். இல்லை, அந்த சாம்பார் வந்து அந்த பொங்கலோட இணையணும். இணைப்பு இணைஞ்சால் தான் அதை சாப்பிட்டா அப்படியே இப்படி வாய்க்கில் வச்சுன்னு விசுக்குன்னு உள்ளே போயிடணும். அழுவா மாதிரி போங்க பாருங்க. இந்தா பார்த்தீங்களா? காண பார்த்தீங்களா? அவ்வளோ இனிமையாக இருக்கு. நம்மள இப்படி எடுக்கிறோம்ல, இவ்வளோ கூட அள்ளுங்க. அள்ளி இப்படி இருக்குல்ல, காண பார்த்தீங்களா? அல்வா மாதிரி உள்ளே போயிட்டு இருக்கு நண்பர்களே. ஒன்றுமே பண்ண முடியாது.
மது உனக்கு அல்வா இல்லையா? ஆக்காட்டு அல்வா தர்றேன். ஆக்காடு கொஞ்சம் அல்வா தர்றேன். ஆக்காட்டு இந்த ஆக்காட்டு உளுந்த வடை தான் நல்லாயிருக்கு. ஆமாம். ம் இப்போ பாருங்கள் மதுக்கு அல்வா தரேன் பாரு. அல்வா ஆகாட்டு அப்படியே முழுங்கின்னு பாரு மது. ஆக்காட்டு ஆக்காட்டு பார்த்தீங்களா நண்பளே? பார்த்தீங்களா? ஆக்காட்டு நாக்கணிட்டு எங்கே அல்வா அழுத்துட்டியா? அதுபோல் ஒரு இங்கெல்லாம் யாரும் பெரிய பெரிய ஆளெலாம் சாப்பிட மாட்டாங்க. மற்ற எங்களை மாதிரி ஏழை மக்கள்லாம் இந்த அரிசி வாங்கி தான் எல்லாம் சாப்பிட்றோம். அதனால் அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சவு காய் சூப்பராக இருக்குது. லூக்கல் காய். அப்பா யாரோ நினைக்கிறாங்கப்பா. அப்பா அடா பாவியலா, நாக்கு வெளியே தள்ளுறா. ஐயோ எம்மா மூக்குல கூட சாம்பார் வச்சுடா. ஐயோ அப்பா யார் நினைக்கிறது நம்மளா? நீங்கள் 2 பேரும் எச்சி விட்றீங்களா? ஐயோ அப்பப்பா சே மூக்குல கூட சாம்பார் வச்சு அல்வா கூட என்ன அல்வா சிக்குது, சாம்பார் ஊற்றல. ஏன் அல்வாவில் பாரு எப்படி போகுது. நாக்கணிட்டு இந்த வருது. நான் ஒன்றும் இல்லை வரும். எவ்வளோ அல்வாவில் கூட சிக்குது வரு. இப்போ சாம்பார் தொட்டு கொடுக்குற பாடுறா. சாம்பார் தொட்டு சாப்பிடணுன்றது. நண்பர்களே தரமாக இருக்குது சாம்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கேட்டீங்களா? இருமி தொண்டையே போச்சு. யாரும் நினைச்சிருந்ததில்லை பாவம். அப்பா பூரா தொண்டை கூட இதாகி போச்சு. நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. நெய் ஊற்றுனியா? உங்களே பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் ஊற்றலை, சாதாரணமாக செஞ்சதான் நம்ம வீட்டில். நெய் ஊற்றினா கொலஸ்ட்ரா, ஆனால் நெய் ஊற்றலை. நெய் வீட்டில் இல்லை ஊற்றலை, அது வேறு. நல்லா இருக்கா? சொன்ன கேட்க மாட்டேன். வீட்டுக்கு போய் நீ பால் காய்ச்சியா? அம்மா நீ மட்டுமா? நீங்க செம்ம டேஸ்ட். வேமா பால் சாப்பிட்டதுக்கப்புறம் மஷ்ரூம் சுட்டுறியாப்பா? நல்ல பப்பாளி நண்பல. இனிமையா இருக்குதா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆஹா அடடடா. ஆஹா அடடடா. ஓகே நண்பளே,
வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் லட்சுமி ஸ்டோர் ரூம் மாலை 14. இணைந்து வழங்குவோர் ஆச்சிமட்டல் பாத்திரக்கடை மதுரை 14. ஓகே, மற்றொரு நிகழ்ச்சியாக இணைந்து வழங்குவோர் தங்கமணி ஜுவல்லர்ஸ், பீமா ஜுவல்லர்ஸ், அப்புறம் அந்த ஐயா வரனவர் லலிதா ஜுவல்லரி. ஓகே நம்மளே, எல்லாரும் மறந்து போச்சா? நான் கடிச்சிட்டியாடா எல்லாரும் நோண்டி விட்டுங்க.